மாமா மனசுல இடத்த பிடிச்சிட்டு வான்னு சொன்னா பெருசா விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற. நீ வேணா விட்டு கொடுக்கலாம், ஆனா என் மனசுல நான் கட்டி வச்சிருக்கிற கோட்டைய யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? இத பாருமா, எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வைதேகியை விட நீ எந்த விதத்துல கம்மியா போயிட்ட? உன் கண்ணில் பட்ட இடத்தெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா? பணம் காசை வச்சு மண்ணில் இருக்கிற இடத்தை தான்ப்பா வாங்க முடியும். மாமா மனசுல இருக்கிற இடத்தை எப்படிப்பா வாங்க முடியும்? ஓ மாமா மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சட்டம் போட்டு பூ பூத்ததா சரித்திரமே இல்லப்பா. உன் அப்பா மனசு வச்சா பூ மட்டும் இல்ல, பூவை காயாக்க முடியும், காய கனியாக்க முடியும், அதை உன் கையில கொடுக்க முடியும். கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா என்னம்மா? நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மடக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்ளோ நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனேங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன். உன் ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. வாங்க கலெக்டர் சார், வாங்க. என்ன ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன சார் இது? அன்னைக்கு நீங்க தானே இந்த ஊருக்கு கால்வா வெட்டுறதுக்கு நிலம் தரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றீங்களே சார். ஓ அத சொல்றீங்களா? கலெக்டர் சார், அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில சரின்னு சொன்னேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாட்டேன்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்றேன். ஐயா, நீங்க காவாவட்ட நிலம் தரேன்னு சொன்னதுல இருந்து எங்க கஷ்டமெல்லாம் தீருன்னு நம்பிட்டு இருந்தோம் ஐயா. நான் இப்பவும் மாட்டேன்னு சொல்லலையே. நான் சீதனமா வாங்கின நிலத்தை சீதனமாவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னையா அப்படி பாக்குறீங்க? உங்களையே போய் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு வர சொல்றேன். ராஜகுமாரன் மட்டும் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு உங்க முன்னால ஒரு வார்த்தை சொல்லட்டும். இந்த ஊருக்கு காவா வரும், உங்க நிலமெல்லாம் நஞ்சையா மாறும். கலெக்டர் சார், நீங்க பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருங்க, முடிவை இவங்களே வந்து சொல்லுவாங்க. வாடா. என்னப்பா சொல்றீங்க? ராஜகுமாரியா, கரெக்டையா எவ்வளவு சொல்லியும் செல்வராஜையா கையெழுத்து போடலீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில் தாங்க எங்க தலையெழுத்தே இருக்கு. ஏன் மச்சான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு? ஐயா, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செல்வராஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. காவா வெட்ட அன்னைக்கு நிலம் கொடுக்கறேன்னு சொன்னவர் இப்ப மாட்டேங்கிறாரு. ராஜகுமார் ஐயா, காஞ்சி போன எங்க வயிறும் ஒட்டி போன கண்ணமும் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ராஜகுமார் ஐயா, கூலி வேலை செஞ்சே குறிஞ்சு நிக்கிற நாங்கெல்லாம் நிமிந்து நிக்கணும்னா அது உங்களால தான் முடியும். உங்க வார்த்தையில தான் ஐயா எங்களை மாதிரி ஏழைங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை என்ன, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்றேன். ஆனா என்ன சொல்லணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அத நான் சொல்றேன். கொஞ்சம் வாங்க மாமா. செல்வி, என்னது? மாமா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும். என்ன சொல்ற? நான் பொய் சொல்றேன். என்ன பொய் சொல்றியா? ஆமா மாமா, பொய் தான் சொல்றேன். என்னை எப்படியாவது உங்களை கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காகத்தான் காவா வெட்ட கையெழுத்து போடாம ஜனங்க வாழ்க்கையோட விளையாடுறாரு. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எங்க அப்பா காவா வெட்ட சம்மதிப்பாரு. நீங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யிடக்கூடாது மாமா. எதுக்காக வந்து ராஜகுமாரன் பொய் சொன்னதில்ல?
இனிமேலும் பொய் சொல்ல மாட்டான். சொல்லித்தான் ஆகணும் மாமா. ஒரு தடவை காவா வெட்டிட்டா அது எந்த சட்டத்தாலையும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்றேன் மாமா, நீங்களும் வைத்தியரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் கழுத்தை நீட்டினா தானே மாமா நீங்க தாலி கட்ட முடியும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. மாமா, மாமா. நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. என் மாமா ஆசைப்படி நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போய் சொல்லுங்க. மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும் ஜனங்களை பார்த்த உடனே உங்க மனசு மாறிடும்னு. அதனாலதான் வரத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டு கலெக்டர்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? அக்கா 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 வள்ளி, எப்படி ஓடி வர? அந்த ராஜகுமார் மாமா உங்களை தானே கட்டி போறேன்னு சொன்னாரு. இப்போ ஊர் ஜனங்க முன்னாடி அந்த செல்வியை தான் கட்டி போறேன்னு சொல்றாரு. உண்மையா சொல்ற? சாமி மேல சத்தியமா சொல்றேங்கா, செல்வியக்காவை தான் கட்டிக்க போறாரா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. அக்கா, அக்கா கையை விடுக்கா. அக்கா விடுக்கா. அக்கா விடுக்கா. அக்கா ஏன் கூட்டே? தரக்கா. அக்கா கதவு தரக்கா. எப்ப மாமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சோ அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த கருப்பராயிருக்கிட்ட 4 வார்த்தை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பழங்கணத்துல விட்டு நான் சாக போறேன். மாமா வந்திருக்கான் பாருமா. மாப்பிள வைதேகி. ஐயோ தம்பி, நீ செல்விய கட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணிக்கிட்டாளேப்பா. என்னாச்சு?
அடிங்க மாமா, அடிங்க. ஏன் மாமா நிறுத்திட்டீங்க? அடிங்க மாமா. இல்ல, நான் உங்க உடம்பு நோக்கடிச்சிருந்தா நீங்க அடிக்கிற இந்த தண்டனையே எனக்கு போதும். ஆனா நான் உங்க மனசே நோக்கடிச்சிட்டேன். உயிருக்கு உயிர் தான் மாமா பரிகாரம். லெட்டர் தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்குறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாத்தா என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்போ கொடுப்பேன், எப்போ கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்தா என்னுடைய இதயம். லா, 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 லா. லா, 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 லா. என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்குறானா? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தான்டா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தேர். படிச்சு மேட்டர். என்ன அந்த வீட்ல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம்னு எதை கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கிறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன் லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயித்துக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க ஒரு 10 முழம் கொடுங்க. அது என்ன ஆவுன்னா இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை போட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில சொல்றவன், எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்னங்க இது போய் அது பூம்பு இல்ல காம்பு. ஐயா காம்பு. எப்படி ஓடுறாரு? பாம்பு 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 காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும், எனக்கு என் மாமா வேணும். ராஜா, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ போயிட்டா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த புறாவோட பேசிட்டு இருக்க போற? வா, வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கலமா. இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு தான் நீ ஒரு பொய்ய சொன்ன. ஆனா அந்த பொண்ணு அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு. அதையே நினைச்சிட்டு இருந்தா போன உசுறு திரும்ப வரப்போகுது. அப்பா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் போனது ஒரு பொண்ணோட உசுறு. ஆனா எனக்கு அஞ்சல, நீ இங்க வந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மாமா எப்படி இருக்காரு? அன்னைக்கு என் மனசுல இருந்த ஆசையத்தான் மாமா கிட்ட சொல்லாம போயிட்டேன். இன்னைக்கு என் வேதனையாவது மாமா கிட்ட சொல்லுவியா? சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போதூது. சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு.
சொல்லி குற்றமில்லை சுத்தமென்று நீ போய் கூறு தனியாக மாமன் துணை தேடி வாழ புரியாமல் நானும் பரிகாரம் கேள சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போகுது சொன்ன சொல்லி குற்றமில்லை சுத்தமென்று நீ போய் கூறு கண்ணீர் கரைந்துருகும் கன்னி மெழுகானே நானே நீ பாரடி மன்னன் மனம் கலங்க மண்ணில் சருகானே பூவே நீ கூரடி நித்திரையை நானும் மூடி நித்தமொரு கானம் பாடி உத்தமியை தேடி தேடி தத்துமொரு வானம் பாடி உன்னதத்தில் கையை வைத்து முள்ளில் தைத்த பூவாய் நானே என் மனதில் பாசம் வைத்து கல்லில் செய்த தேராய் போனேன் அலைமேல் படகாயானே சின்ன சின்ன சொல்லெடுத்து சுந்தரிக்கு நீ போதூது சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம் என்று நீ போய் கூறு சொல்லால் விளைந்ததிந்த சொந்த கதைதானே பூவே நீ கேளடி பெண்மேல் வருத்தமில்லை நெஞ்சில் என்ன வாரம் நீயே போய் கூரடி கண்ணிமையை மீறும் ஈரம் கண்ணீவள் சோகம் கூறும் வெண்ணிலவை மூடும் மேகம் விட்டு விலகாதோ தூரம் வண்ணக்கிளி போன பின்னே தன்னந்தனியானே நானே எண்ணி எண்ணி ஆவதென்ன சண்டையுறங்காயமாமா உயிர் போயுடலானே சின்ன சின்ன சொல்லெடுத்து சுந்தரிக்கு நீ போதூது சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தமென்று நீ போய் கூறு குயிலோடு சேரு ஒரு பாட்டு கேளு அவள் சோகம் தீர வழி நீயும் பாரு சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போகுது சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தமென்று நீ போய் கூறு டேய், இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான். மச்சான். ஓ
நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேங்க புண்ணு? இல்லைங்க மச்சான். ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. விஷயம் ஆமா. வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலிய சொல்ல, பாய் புலிய சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமையை என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிட்டு இருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓ ஓம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாயே, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் சந்தையில போறீங்க. நான் ஒரு கொலைகாரன். உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம்.
ஐயோ அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். யாரு எம்மாடி செல்வித்தாயே, என்ன நேரத்துல இங்க நிக்கிறீங்க? இல்ல பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், வழியில இந்த வயிறு ஏன் எங்க கிடக்குதுன்னு பார்த்தேன். வயரா நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போதாயே. என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? என்ன இது, கடையில வச்சிருந்தாலும் நல்ல விலைக்கு போகும். அனுமார் வாழ்வாரு நீண்டுகிட்டு போதே, பக்கத்து ஊர் வந்துட்டு போல் இருக்க. யாரா என் மேல கால் வச்சது? வீச்சர்வா வீராசாமிடானா, வீசிடுவா வீசி. நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா திறக்க போற கால்வாயில வெடி வச்சிருக்கோம். நாளைக்கு உங்க ஊரே கூண்டோட கைலாசம். அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுடா. மாமா மாமா மாமா, செல்வி எப்படி ஓடியாரு? புதுசா கட்டின காவாயை உடைக்க யாரோ வெடி வச்சிட்டு இருக்காங்க. தடுக்க போன வீரசாமியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ராசப்பு, கால்வாய்க்கு வெடி வச்சுட்டாங்க. நீ போய் அதை பாரு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். அறிவிருக்காடா உனக்கு? எந்த நேரத்துல எதை செய்யணும்னு இல்ல? ராஜகுமாரன் உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டாங்கிறதுக்காக நீதான் கால்வாவுக்கு வெடி வைக்கிறது காரணம்னு ஊர் முழுக்க பேசிக்குது. சும்மா நிறுத்துக்கம்மா. விட்டா நீங்களே என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அறிவு கிட்ட ஊர் ஜனங்க தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து உதிரியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னடி தெரியும்? உன் அண்ணன் பையன் பொண்ணை கட்டிக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, காத்துல பறக்க விட்டுட்டான். அது உனக்கு தப்பா தெரியல? ஊர்ல எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் பையனை குத்தம் சொல்றியா? அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜகுமாரன் தான். செல்வியை கட்டிக்கிறேன்னுட்டு கால்வாய்க்காக நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வா தடிக்க விட்டான். நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல, அவன் அப்பனை கேட்கிற விதத்துல கேட்கிற. கொடுத்த வாக்குப்படி ஏழை வாழன்னு கூட பார்க்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி உங்களுக்கு என்னாச்சு? சும்மா நிறுத்துக்கையா. ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்தை ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும். அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில உன் மவன் ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா? கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உன் மவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல. வாங்கடா. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன நம்ம செல்வி தங்கராசு ஐயாமோட செருப்பு எடுத்து காமிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. மாப்ள, வேணாம் மாப்ள, சொன்ன கேளுங்க. மாப்ள, மாப்பிள்ளை மாப்ள, வேணாம், சொன்ன கேளுங்க. Oh!